கணவன் கண்முன்னே காவலர்களால் மானபங்கப்படுத்தப்பட்ட பெண் 3 காவலர்களுக்கு 10 ஆண்டு சிறை அதிரடி தீர்ப்பு. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பகுதியை வசித்து வந்தவர் சக்திவேல். இவரது மனைவி கடந்த 2001ஆம் ஆண்டு திருட்டு வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது அந்த பெண் அவரது கணவன் சக்திவேல் கண்முன்னே காவல்துறையினால் ஆடைகளை களைந்து மானபங்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனை அடுத்து அந்த பெண் கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றபோது ஊர் பொதுமக்களால் காப்பாற்றப்பட்டார். அதிலிருந்து சில நாட்கள் கழித்து பெண்ணின் கணவர் சக்திவேல் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து கோட்டாட்சியர் நடத்திய விசாரணை அறிக்கையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த 24 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த அந்த நிலையில் இன்று திண்டுக்கல் முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த வழக்கிற்கு தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பில் குற்றவாளிகளாக கருதப்பட்ட காவல் ஆய்வாளர் ரங்கசாமி, வீரத்தேவர், சின்னத்தேவர் ஆகிய மூவருக்கும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 36,000 அபராதமும் விதிக்கப்பட்டு சிறையில் அடைத்தார்.